நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. போல கிட்டுப்ப ஆட்டுறா இவ கண்டுப்பான உடத்தை காட்டி கடுப்பு ஏற்றுறா. கண்ணிக்கு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிட்டுப்ப ஆட்டுறா இவ கண்டுப்பான உடத்தை காட்டி கடுப்பு ஏற்றுறா. மட்டாப்பு போல சிரிச்சுட்டு போனா தாப்பு எல்லாம் மிதிச்சுட்டு போனா. இந்த பாட்டிய பார்த்து என் பொண்டாட்டிய மறந்த முந்தானைய மோந்து நாம போன் குடிச்சு நடந்த. வணக்கம். என்ன பேர் அம்மாக்கும் அப்பாக்கும்? வினித் சஜி. ஓகே வினித் சஜி, உங்களோட மகனுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. என்ன பேர் மகனுக்கு? சத்விக்ஷன். ஓகே சத்விக்ஷனுக்கு இன்னைக்கு பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லி யாரோ விஷ் பண்ணி கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கணும். சரியோ? முதல்ல இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிள்ளைக்கு. மிக்க கொடுங்க அதை. சரி ஓகே, அதோட ஒரு கேக்கும் அனுப்பி இருக்கலாம். சரி, யார் இன்னைக்கு பிள்ளைய நினைச்சு கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கலாம்? அதுதான் தெரியல, மிக்க கலவெடுக்கு. சத்விக்ஷனை நினைச்சு இன்னைக்கு கிஃப்ட் அனுப்பினது யாரா இருக்கும்? தெரியலையா? உங்களோட உறவுகளா இருக்கலாம், என்ன நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இங்க இருந்து வந்திருக்கலாம், வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கலாம். யாரையா கெஸ் பண்ணுங்க? கெஸ் பண்ண தெரியலையா? அண்ணா நீங்க சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து வந்திருக்குமா? யாரு? அக்காக்கள். என்ன பேர்? அனிதா, தீபா. ஓகே. மாமாக்கள் சொல்லுங்க பேரு. கொழும்புல ஒரு ஆள், அங்கு ஒரு ஆள். கொழும்புல ஒரு ஆள் இருக்கிறது. ஓகே, பேரை சொல்லி விடுங்க, சந்தோஷப்படுவாங்க. ஓகே, வேற என்ன? ஆக்களே இல்லை போல. அப்படியா? யாருமே தெரியாத மாதிரி கிடக்கு. என்ன சங்கதி தெரியல. இதான் சர்ப்ரைஸ் எங்களுக்கு. அதுதான் சர்ப்ரைஸ், அதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒரே சாக்லேட் பாஸ்கெட்டும் அனுப்பியிருக்காங்க. சரி, கெஸ் பண்ணுங்க யாரா இருக்கும்? யார் அன்னைக்கு நினைச்சுதான் நீ அனுப்பியிருக்கணும். உங்களோட உறவுகளா இருக்கலாம், அல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இங்க இருந்து அனுப்பியிருக்கலாம், அல்ல வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கலாம். வெளிநாட்டுல அனுப்பியிருக்கணுமா? சொல்லுங்க, யார் பேரா சொல்லுங்க. சூர்யா, ஓகே ஓகே. ஃப்ரெண்டுல இருந்து வந்திருக்குமா? தெரியல. சரி, ஃப்ரெண்டா இருக்கலாம், வெளிநாட்டுல இருந்து வர்றேன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து வந்திருக்கலாம், இங்க இருந்து வர்றேன்னா யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? மச்சியாக்கள். என்ன பேர் சொன்னீங்க? ஓகே, 2 பேரா? சரி, 2 மச்சியாக்கள் இருந்து வந்திருக்கலாம். என்ன வேற யாரும் இல்லையா? என்ன
சத்விக்னு நினைக்கிறதுக்கு யாருமே இல்லையா இன்னைக்கு? தம்பி பேரு சொல்லுங்க. யசோதரன், ஓகே வேற சைபு, ஓகே தனுஷ், ஓகே சிவி, சரி நிறைய ஆட்கள் இருக்காங்க என்ன? சரி எங்க இருந்து வந்திருக்கோம் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இங்க இருந்து வந்திருக்குமா அல்லது வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இங்க இருந்தா யாரோ செஞ்சிருக்காங்க. இங்க இருந்து தான் யாரோ செய்திருக்காங்க. யாருப்பா அது? என்ன இங்க இருந்து செய்தது யாரா இருக்கும்? அண்ணாக்கள் தெரியல. அண்ணாக்கள் சொல்லுங்க பேரு. அருண், ஓகே அருண் இது அண்ணியாக்கு. அண்ணியாக்கள் பேரு சொல்லுங்க. இது ஓகே அது அண்ணட பிள்ளைகள் ஆதனா ஆட்சி சரி ஓகே அவங்கள தான் இருக்கும். சரி ஓகே நிறைய உறவுகள் இருக்கிறாங்க. இப்பதான் ஒன்றொன்னா வருது என்ன? சரி பரவாயில்ல. உங்களோட உறவுல இருந்து தான் வந்திருக்குன்னா யாரையா சொல்லுவீங்க? கண்டுபிடிங்க பாப்போம். எங்கட உறவுண்டா அவற்ற உறவு. உங்களோட உறவு தான் அவற்ற உறவு. அப்போ அண்ணாவை தான் இருக்கும். அண்ணா என்ன பேர்? அருண். ஆறுல அண்ணா எல்லாம் வர இல்ல. அப்போ என்ன பேர்? ஓகே அனிதா. அனிதா அல்லது தீபா. தீபா. சரி உங்களுக்கு ஒரு க்ளூ தர்றேன் சரியோ? இந்த நீங்க சொன்ன 3 பேர் உங்களோட அண்ணா அக்காக்களா? அக்காக்கள். அந்த 3 பேர்ல யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? அனிதா. அப்படியா? அப்படியா? அங்கே முடிஞ்சிட்டு இருக்கு. அங்கெல்லாம் இன்னொருத்தர் இருக்கா தம்பி. அப்படியா தம்பி? இல்ல இந்த 3 பேர் அண்ணா அல்லது 2 அக்காமார். இந்த 3 பேர்ல யாரும் ஒருத்தங்கிட்ட தான் இருந்து வந்திருக்கு. அதை யாருன்னு சரியா சொல்லுங்க பாப்போம். அனிதா. நீங்க என்ன சொல்றீங்க? அண்ணா. அண்ணா. அவர் அண்ணால தான் நிக்கிறார். ஓகே பாருங்க. தீபாபு. என்ன அனிதான்னு சொன்னா பேரா போட்டிருக்கிறதுல தீபாண்டு இல்லையே. மாமா மாமி இன்னதானே போட்டுக்கிறாங்க. பெரிய சங்கடமா கிடக்கு என்ன? மாமா மாமி எந்த மாமா மாமியை சொல்லுவோம். சரி இப்ப இன்னும் ஒரு clue. சரியா? இப்ப உங்களோட 2 அக்கா மாதிரில ஒரு அக்கா தான். கண்டுபிடிங்க. அப்போ பெரிய காம்பு. பெரிய அக்கா என்ன பேர்? அனிதா. அனிதா அக்கா. அப்படியா? அவங்கள தான் இருக்கும். அவங்களா தான் இருக்குமா? மற்ற அக்காக்கு என்ன பேர்? தீபா. ஏன் தீபாக்கா செய்திருக்க மாட்டாங்களா? சரி அப்ப அனிதாக்காவை மட்டும் தானே சொல்றீங்க? அதான் சொல்லியாச்சு. சரி 2 பேர் அனிதாக்காவா தீபாக்காவா? என்னப்பா இதுக்கு கஷ்டமா கிடக்கு? சரி இதே ஓபன் பண்ணி பாருங்க. என்ன அம்மா கூட சிரிப்பு? என்ன சங்கதி? ஒன்றுலயுமே பேர் போடையில என்ன? மாமா மாமின்னு போட்ட என்னப்பா செய்யறது என்ன? சரி இதான் உங்களுக்கு இப்ப சந்திரக்கு ட்விஸ்ட். கண்டுபிடிங்க எந்த மாமா மாமி. இதே தீவா இருக்கும். ஓகே அது வந்து அதான் இருக்கு. அதான் 2 பேருக்கும் பொல்லாப்பு இல்லாம டக்குன்னு மாத்திட்டாரு என்ன இப்ப தம்பி? அப்படியா? இல்ல எல்லாமே ஒரு ஆள் தான் செய்திருக்கு. தீபாக்காவா அனிதாக்காவா? அப்போ அனிதா தான். அனிதாக்கா தான். நீங்க என்ன சொல்றீங்க? தீபாக்கா. ஓகே சரி பாப்போம்மா யார்கிட்ட வந்திருக்குன்னு. சரியோ? சரி ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்கேன் வாசிக்கிறேன். என் பாசமிகு செல்ல தங்கமே, ஆசை மருமகனே, அன்பான மச்சானே, எம் எல்லோரின் குட்டி இளவரசனாய், விலை மதிக்க முடியா செல்வமாய், எம் அன்பு செல்லமாய் மண்ணில் மலர்ந்து இன்று முதலாவது மலர்ந்த தினத்தில் கால்தடம் பதித்திடும் உமக்கு இவ்வினிய நன்னாளில் இறைவனின் ஆசிகள் நிறைவாய் பெற்று சிறப்பான எதிர்காலத்துடனும் வாழ்விலும் கல்வியிலும் முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சியுடனும் நலமுடனும் வாழ எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி அன்பாய் வாழ்த்திடும் மாமா சுபாஷ். என்ன சிரிப்பு போகுது? மாமா சுபாஷ், மாமி தீபா, அனோமி
மற்றும் குடும்பத்தினர் உறவுகளுடன் எமது என்ஜிவி சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்தி நிற்கின்றோம். சரி, ஓகே. வெண்ணாச்சி சின்ன மாமியாரு அப்படியா? வாங்க வாங்க. சரி, சத்விக்ஷன் குட்டிய இன்றைக்கு மாமா சுபாஷும் மாமி தீபா மச்சான்மார் எல்லாம் சேர்ந்து வாழ்த்தி இருக்கிறாங்க. இப்ப அம்மா அப்பாவும் ஏதாவது சொல்லி விடுங்க. வை, ரொம்ப தேங்க்ஸ். எதிர்பார்த்தீங்களா கிட்ட போவாங்க இல்ல என்ன? சரி, ஓகே. நீங்க விஷ் பண்ணுங்க பிள்ளை. சரி, ஓகே. அப்படியே நில்லுங்க. பர்த்டே சாங் பாடி விடுறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் சத்விக்ஷன், ஹாப்பி பர்த்டே டு யூ, மே காட் bless you, may God bless you, may God bless and keep you, happy birthday to you. Okay, நன்றி, thank you.